அது மழைனாலே அது ஒரு திருவிழா தாங்க. பண்டிகை அடிக்கடி அதாவது பண்டிகை தினம் இந்த பொங்கல் தீபாவளின்னு சொல்கிறோம்ல, ஏன்னா மழை தான் ஒரு பண்டிகை தான், இயற்கையான பண்டிகை இது. நீங்கள் வந்து தீபாவளி பொங்கல்னா ஒரு ஒரு சவுண்டு கேட்கும், ஒரு அமைதியாகலாம் இருக்காது. அப்போ இப்போ பண்டிகைனால திருவிழான்னா என்னது, அமைதியாக இருக்காது, அங்கே ஏதாவது ஒரு சத்தம் கேட்டுக்கிட்டே இருக்கும், ஒரு கச்சேரி ஏதாவது ஒன்று கேட்டுக்கிட்டே இருக்கும்ல. இந்த மழையும் ஒரு திருவிழா, இயற்கை திருவிழா இது. மழைங்கிறது நீங்கள் மழை சோர்னு பெய்யுதுன்னு வச்சுக்கோங்களேன், பெஞ்சிக்கிட்டே இருக்குதுன்னு வைங்க, அந்த திருவிழா ரொம்ப நேரம், சரி ஒரு அரை மணி நேரம் பெய்யுதுன்னா அந்த திருவிழா முடிஞ்சிச்சு, அரை மணி நேரம் தான் நடந்துச்சு. 1 மணி நேரம் 2 மணி நேரம் மழை பெய்யுதுன்னு வைங்க, 2 மணி நேரம் திருவிழா தான். ஒரு திருவிழா மனப்பான்மை நமக்கு கிடைக்கும். நீங்கள் நல்லா கவனிச்சிங்கன்னா நல்லது, அந்த திருவிழா மனப்பான்மை கிடைக்கும். மழை பெய்யும் போது சோர்னு மழை பெய்யுதுங்க, நாள் முழுதும் மழை பெஞ்சிக்கிட்டே இருக்குது அப்படின்னா ஒரு திருவிழா மனப்பான்மை இருக்கும் நம்மக்கிட்ட. ஒரு திருவிழா நடக்கிற மாதிரியான ஒரு மனப்பான்மை நம்மக்கிட்ட ஒரு கிடைக்கும், அந்த சந்தோஷம் நமக்கு கிடைக்கும். ஒரு திருவிழாவின் போது நமக்கு ஒரு சந்தோஷம் கிடைக்கிறதுல. இப்போ வந்து கோயில் திருவிழா, அது நம்பிக்கை இருக்கிறவங்களுக்கு தான் கிடைக்கும். ஒரு கோயிலில் திருவிழா நடக்குதுன்னா அந்த மதத்தின் மீது நம்பிக்கை உள்ளவர்களுக்கு தான் அது திருவிழா, மற்றவங்களுக்கு அது தொல்லை. இப்போ எனக்கெல்லாம் அது தொல்லை தான் அந்த கோயில் திருவிழா. அப்புறம் வந்து அது எந்த மதமாக இருந்தாலும் சரி, எந்த மதத்தின் பண்டிகையும் எனக்கு அது தொல்லையாக தான் தெரியும். ஆனால் அதே நேரத்தில் வந்து அப்போ எனக்கு வந்து திருவிழா கொண்டாட்டமே கிடையாதா, அவங்கெல்லாம் கொண்டாடுறாங்க. இந்து மதத்தை சேர்ந்தவங்க, முஸ்லீம் மதத்தை சேர்ந்தவங்க, கிறிஸ்தவ மதத்தை சேர்ந்தவங்க, அவங்கவுங்க திருவிழாவை கொண்டாடுறாங்க. அப்போ எனக்கு எந்த திருவிழாவுமே இல்லை. நான் ஆரம்பத்தில் கொண்டாடிருப்பேன், அதெல்லாம் பொய்யுங்கும்போது எனக்கு அது இப்போ கொண்டாட்டமாகவே தெரில, அது ஒரு தொல்லையாக தெரியுது. அப்போ எனக்கு திருவிழாவே கிடையாதா? எனக்கு திருவிழா இருக்குது. இந்த மழை தான் திருவிழா. இந்த மழை பெய்யுது பாருங்கள், சோர்னு மழை பெய்யுது பாருங்கள், பெஞ்சிக்கிட்டே இருக்குது பாருங்க ஒரு நாள் ஃபுல்லாக, அதெல்லாம் பெரிய திருவிழா. ஒரு திருவிழா சந்தோஷத்தை கொடுக்கும் நமக்கு, நம்ம மனசுக்கு அந்த சந்தோஷத்தை கொடுக்கும். திருவிழா நடந்துக்கிட்டு திருவிழாவின் போது ஏற்படுகிற அந்த சந்தோஷத்தை இந்த மழை பெய்கிற நேரங்களில் நாம் அனுபவிக்கலாம். எப்போல்லாம் மழை பெய்யுதோ அப்போல்லாம் நமக்கு திருவிழா தான். திருவிழா இயற்கை திருவிழா. அது மழை என்பது ஒரு இயற்கை திருவிழா. பாருங்கள் வந்து சில நேரங்களில் இடி இடிக்காமல் மின்னல் இல்லாமல் அந்த திருவிழா நடக்கும். சில நேரங்களில் இடி சத்தத்தோட மின்னல் சத்தத்தோட அந்த சோர்னு மழை சொட்டிக்கிட்டு கிடக்கும். அந்த கூரையில் போய் டகடா கடகடா டகடகா டகடகா சொச்சுக்கா 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 சொக்க சொக்கச்சக்கா அப்படின்னு அந்த திருவிழா சவுண்டு சூப்பராக இருக்கும். பின்னாடி மழை பெஞ்சிட்ருக்கு, அதனால தான் இந்த பாயிண்ட் சொல்கிறேன்.